students, welcome to Muppadai Training Academy. போலாமா first? Okay, மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்று அப்படி கேக்குறாங்க. ஓகே, என்னைக்கு மகர ரேகையில சூரிய கதிர் செங்குத்தாக விழும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பூமி அப்படிங்கிற விஷயத்துல வந்து நடுவுல வரையப்படக்கூடியது. ஓகே, ஸ்ட்ரைட்டா வரையணும், இந்த வளைஞ்சிடுச்சு, ஸ்ட்ரைட்டா வரையணும். ஓகேங்களா, நடுவுல வரக்கூடிய ஒரு கோடு தான் பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகை. ஓகே, ஜியோகிராஃபி தான் புரிஞ்சு அதை அனுபவிச்சு ஃபீல் பண்ணி படிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஓகேங்களா, இப்போ பூமியில மத்தியில இருக்க போது என்ன ரேகை? பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பூமத்திய ரேகை. சரி, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். உலக உருண்டையில பூமியில இந்தியா, ஓகே, இதுதான் வந்து நடுவுல ஒரு கோடு. ஓகேங்களா, வட அரைக்கோளம், இது வந்து வடக்கு, இது தெற்கு. இந்தியா வட அரைக்கோளத்துல இருக்குதா, தெற்கு அரைக்கோளத்துல இருக்குதா? எனக்கு தெரிஞ்சதுதான் என்ன அரைக்கோளத்துல இருக்குது, வட அரைக்கோளத்துல தான் இருக்குது, வடக்கு. ஓகே, நார்த் சைடு தான் இருக்கு. அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கும். ஓகே, இந்தியாவில வந்து பூமத்திலேயே டச்சே ஆகாது. அப்ப இந்தியாவிலேயே கடக்கக்கூடிய ஒரு கோடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. என்ன ரேகை? கடக ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவிலேயே கடக்கக்கூடிய ஒரு ரேகைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடக ரேகை. டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூள் படத்துல வந்து ஒரு நம்ம ஹீரோயின் ரீமா சொன்னா, ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த ராசிகளுக்கு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, கடக ராசிக்கு இங்கிலீஷ் தான் என்னது கேன்சர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க கடக ரேகைனா இங்கிலீஷ்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் சொல்லுவாங்க. அது இந்தியாவிலேயே பாஸ் ஆகுது. என்ன சொல்லுவாங்கன்னா 23.5 டிகிரி நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து வட அரைக்கோளத்துல இந்த மாதிரி ஒரு ரேகை இருக்குது. அதே மாதிரி இது வந்து 0 டிகிரி, இங்க 23.5 டிகிரி சவுத். ஓகேவா, அதாவது தெற்கு அரைக்கோளத்துல இங்க என்ன ரேகை இருக்குது அப்படின்னா இங்கதான் இந்த ரேகை இருக்குது. என்ன ரேகை? மகர ரேகை இருக்குது. ஓகே, தெளிவா படிச்சிடணும். ஓகே, பாருங்க, பூமத்திய ரேகை நடுவில் 0 டிகிரி, மேல வடக்கு, அதனால நார்த் என் போட்டு 23 டிகிரி கடக ரேகை. இந்தியாவிலேயே பாஸ் ஆகுது. இந்தியாவிலேயே பாஸ் ஆகுது. குஜராத்ல மத்திய பிரதேசத்துல கட் பண்ணி போகும். ஓகே, அப்புறம் கீழே வந்துட்டீங்கன்னா தெற்கு அரைக்கோளத்துல வந்து மகர ரேகை வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மகர ரேகையில செங்குத்தாக கதிர்கள், சூரிய கதிர்கள் விழும் நாள் என்று அப்படி கேட்கிறாங்க. கீழே இருக்கக்கூடியது மகர ரேகை சொல்றாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா ஜியோகிராஃபில நிறைய விஷயம் நமக்கு டே இரவு பக்கம் நடக்கிறது, அப்புறம் கிளைமேட் நடக்கிறது, எல்லாமே வந்து பூமியோடைய சுழற்சி, பூமியோடைய சுற்றுவட்ட பாதை காரணமா நடக்குது. ஓகே, நமக்கு லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, நமக்கு எப்பவுமே குளிர்காலம் அப்படின்னா எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் மாசம் தான் இருக்கும். ஓகே, குளிர்காலம் எப்போ இருக்கும்? டிசம்பர் மாசம், நவம்பர் டிசம்பர் மாசம் இருக்கும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுற அன்னைக்கு இந்தியாவோட குளிர்காலங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து என்ன ரீசன் தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நமக்கு குளிர்காலம் ஏன் வருது அப்படின்னா பூமி வந்து கொஞ்சம் சைடா இருக்கும். சைடா இருக்கும் போது அந்த சூரிய கதிர்கள் வடக்கு அரைக்கோளத்துல படாம நவம்பர் டிசம்பர் மந்த்ல வந்து தெற்கு அரைக்கோளத்துலதான் வந்து டைரக்டா சூரிய கதிர்கள் விழும். ஓகேங்களா, செங்குத்தா விழும். அதனாலதான் நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால குளிர்காலம் வருது. அதே இது உள்டாவா இப்படி பார்த்தா அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் இந்த கடகரேகையில தான் அதிகமா செங்குத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய கதிர்கள் விடும். அதாவது நம்ம ஊர்ல சம்மராகவும் அந்த டைம்ல இங்க இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டராகவும் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்டம் இருக்கும். ஆஸ்திரேலியா கேள்விப்பட்டிருக்கீங்க, கிரிக்கெட் டீம் வந்து ஆஸ்திரேலியா. அங்க பட் நம்ம ஊர்ல கிறிஸ்துமஸ் எப்போ கொண்டாடணும்? வின்டர் சீசன்ல கொண்டாடும். ஆனா ஆஸ்திரேலியா எடுத்து போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அவங்க ஊர்ல சம்மர் சீசன்ல இருக்கும். இப்போ வேற மந்த்ல கொண்டாடுறாங்க சார், அப்படி கிடையாது. அவங்க ஊர்லயே டிசம்பர்ல தான் கொண்டாடுறாங்க. ஆனா அங்க சம்மர் சீசன், ஏன்னா அது ஜியோகிராபிக்கலா அப்படியே வேற இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அதனாலதான் இங்க அப்போ மகர ரேகை செங்குத்தா எப்போ உள்ள சொல்லிட்டேன் இப்பதான் சொன்னேன். என்னது? டிசம்பர் மாசம். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து சம்மர். அப்போ ஆப்ஷன்ல டிசம்பர் எங்க இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு இது, இன்னொன்னு இது. ஓகே, அப்ப இந்த ரெண்டு தேவையில்லை, டெலிட் பண்ணிடணும் கண்டிப்பா. ஓகே, இப்படிதான் வந்து நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த ரெண்டு எது ஆன்சர் அப்படின்னா செங்குத்தாக விழும் நாள் எதுங்க? ஓகே, அப்போ மகர ரேகை சூரிய கதிருக்கு செங்குத்தாக நாள் வந்து டிசம்பர் 22. ஓகே, அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க, இந்த ஆப்ஷன்ல இருக்குது. என்ன அப்படின்னா சம இரவு பகல் எப்போ வந்து நடைபெறுகிறது? சம இரவு பகல் எந்த டேல வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம யோகா தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கொண்டாடுறோம். ஆல்ரெடி நான் ஒரு டே கேட்டேன் வீடியோ இன்ட்ரோடக்ஷன்ல, இன்னொரு டே சொல்றேன். யோகா தினம் ஒண்ணு கொண்டாடுறோம். அந்த டே எதுக்காக கொண்டாடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா அதிகமா நீண்ட பகல் பொழுது இருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் அதிகமா அந்த டே பொழுதுல இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு வந்து யோகா தினம் கொண்டாடுறோம். என்னைக்கு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி ஜியோகிராஃபி சமயரவு பகலும் என்னைக்கு சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் டி. ரெண்டாவது क्वेश्चन ஹிஸ்டரியில இருந்து அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி யார் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி யார்? ஓகே, எந்த மன்னர் அப்படி கேக்குறாங்கன்னா டெல்லி சுல்தானுடைய மன்னர் தான் யாரு? அலாவுதீன் கில்ஜி. ஓகே,
டெல்லி சுல்தான்ல இரண்டாவது இருக்கக்கூடிய வம்சம் தான் இந்த கில்ஜி வம்சம். அந்த கில்ஜி வம்சத்துல டெல்லி சுல்தான் மிகச்சிறந்த மன்னர் தான் அலாவுதீன் கில்ஜி தான். நிறைய படையெடுப்புகள், ஓகேவா, எல்லை விரிவாக்கம், ஏகப்பட்ட விரிவாக்கம். அதுக்கு அவருடைய படைத்தளபதி தான் முக்கியமான காரணம். நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம் அவருடைய படைத்தளபதி. அவர் படைத்தளபதி என்ன ஒரு விஷயம், ஓகேவா, அலாவுதீன் கில்ஜி அவருடைய மனைவியோட காலத்தை கழிப்பதை விட மாலிக் கஃபூர், ஓகே, அவருடைய படைத்தளபதி விட அதிகமா காலத்தை கழிச்சிருப்பாரு. மாலிக் கஃபூர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு திருநங்கை என்று சொல்லப்படுகிறது ஒரு வரலாற்று ஒரு குறிப்பாக. ஓகேங்களா, படைத்தளபதி மாலிக் கஃபூர். இவர் தான் பாத்தீங்கன்னா அவருடைய படையெடுப்புக்கு மிக முக்கியமா துணை புரிந்தது யாரு அப்படின்னா இவர் தான் மதுரை வரைக்கும் படையெடுத்திருப்பார். ஓகேங்களா, நம்ம ஊர்ல டெல்லியில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு மதுரை வரைக்கும் படையெடுத்தார். அந்த மதுரையை ரூல் பண்ணது சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ரூல் பண்ணிருப்பாரு. மதுரையில இருந்து சுந்தரபாண்டியன் மன்னரை நீக்கிட்டு டெல்லி சுல்தானுடைய ஆட்சியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தெற்கு நோக்கி போயிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருப்பாரு இந்த மாலிக் கஃபூர். ராமேஸ்வரத்துல போயிட்டு அங்க ஒரு மசூதி கிட்டு திருப்பி அவங்க சொந்த நாட்டுக்கே போயிருவாங்க, சொந்த ஊருக்கே போயிருவாங்க, டெல்லிக்கு. ஓகேங்களா, அப்போ மாலிக் கஃபூர் தான் அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் எத்தனை பேர் ஆன்சர் தெரியுது பார்க்கலாம். ஓகே, கமெண்ட்ஸ் தெரிஞ்சா மென்ஷன் பண்ணி உடனே. ஓகே, சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யார் அப்படிங்கிறாங்க. ஓகே, சிருங்கேரி சைவ மடம் இது எங்கேயுமே படிச்ச மாதிரியே ஒரு சில பேருக்கு தெரியாது. ஓகே, ஒண்ணு இல்ல, எந்த டாபிக்ல படிச்சிருப்பீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு டாபிக் படிச்சிருந்தீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகே, விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர், ஹரிஹரா, புக்கா. எப்படி நம்ம டெல்லி சுல்தானுக்கு 5 வம்சம் இருக்கு, அதே மாதிரி எந்த வம்சத்துக்கும் இந்த விஜயநகர பேரரசுக்கு 4 வம்சம் இருக்கு. ஓகே, சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 வம்சம் இருக்கும். அது ஒரு கொஸ்டின் வரும். இங்க இந்த சிருங்கேரி சைவ மடத்து தலைவருக்கும் விஜயநகர பேரரசுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு அப்படின்னா வித்யாரண்யர், அவர் தான் தலைவர். ஓகேங்களா, இங்க என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா விஜயநகர பேரரசை தோற்றுவித்தரு இந்த ஹரிஹராவும் இன்னொருத்தர் புக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தாங்க. இந்த தோற்றுவிக்க இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு சைவ மட தலைவர் தான் யாரு அப்படின்னா வித்யாரண்யர். ஓகேவா, அதனால இவருடைய பெயரை இவரை நினைவு கூறும் விதமாக தான் இவங்க ஆட்சி செஞ்ச பகுதிக்கு விஜயநகர பேரரசு, விஜயநகர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேர்ல இருந்து வந்த ஒரு பேர் தான் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப லிங்க் பண்ணிக்கலாமா, விஜயநகர பேர் தோற்றுவித்து ஹரிஹரா புக்கா. ஏன் விஜயநகரம் அப்படி பேரை வந்ததுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, வித்யாரண்யர். அந்த பேர்ல இருந்து டிரைவ் பண்ணி ஒரு பேரை எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் இந்த குமார கம்பனாவை பொறுத்த வரைக்கும் குமார கம்பனா தான் என்ன சொல்றது, அந்த விஜயநகர பேரரசுல ஹரிஹராவுடைய ஒரு பையன் தான் குமார கம்பன், ஒரு படைத்தளபதியா இருந்திருப்பார். இவர் மதுரையை படையெடுத்திருப்பார். அதனால மதுரை மீது படையெடுத்து வெற்றி கொண்டனால இவருடைய மனைவி கங்காதேவி என்ன செய்வாங்கன்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பாக எவை கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய வருமானம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேஷனல் இன்கம் சொல்லுவாங்க. ஒரு நாடு எவ்வளவு சம்பாதிக்குதோ அதுக்கு பேர் தான் தேசிய வருமானம். அது நிறைய படிப்பு, ஜிடிபி, அதாவது தேசிய உள்நாட்டு உற்பத்தி, தேசிய நாட்டு உற்பத்தி, நிகராட்டு உற்பத்தி, நிறைய படிப்பு. அதுல எது உண்மை மதிப்பு அப்படிங்கிறாங்க. உண்மை மதிப்புனா கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ரொம்ப லீஸ்ட் கம்மியான வேல்யூ தான் உண்மை மதிப்பு நம்ம சொல்றோம். எப்பவுமே நம்மளுடைய சம்பளத்தை நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது கேட்டாங்கன்னா கம்மியா தானே சொல்லுவோம், அதிகமா சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு வருமானத்தையும் கம்மியா சொல்றோம். அப்ப அந்த கம்மியா சொல்லக்கூடியதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகர தேசிய உற்பத்தி, NNP அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகர தேசிய உற்பத்தி என்ன சொல்றாங்க, தேசிய வருமானத்தோட உண்மை மதிப்பாக சொல்றாங்க. ஓகே, மீதி இருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஜிடிபி. ஓகே, மொத்த நிகர உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, ஜிடிபில இருந்து தேய்மானத்தை கழிச்சா வரக்கூடியதா இருந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, அந்த மொத்தங்கிற வார்த்தையும் நிகரங்கிற வார்த்தையும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அது தேய்மானம் தான் டிஃபரன்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா, அப்ப தேசிய வருமானத்தை பத்தி இன்னொரு கொஸ்டின் பின்னாடி வரும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்தியாவில் பிறப்பின் போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா எடுப்பாங்க. இந்தியாவில ஹெல்த் சம்பந்தமா நிறைய டேட்டா எடுப்பாங்க. அதுல ஒரு டேட்டா தான் பாத்தீங்கன்னா LER அப்படின்னு சொல்லுவாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட். பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம், சராசரி ஆயுட்காலம் சொல்லுவாங்க, அதுதான் LER. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறந்து எத்தனை வருடம் இந்தியாவில உயிர் வாழ்றான் சராசரியாக. கரெக்டா யாரையும் சொல்ல முடியாது. அடுத்த நொடியே இறந்து போகலாம், அவன் 110 வருஷம் வரைக்கும் வாழலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா சராசரியா இந்தியாவில எத்தனை வருஷம் உயிர் வாழ்றாங்க, நோய் நொடி இல்லாம குறைவான நோய் விடாம எப்படி வருஷம் உருவாங்க சொல்ல கணக்கெடுப்பாங்க. இதுல நம்மளுடைய கணக்கெடுப்பு அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 65 ஆண்டுகள் ஆகும். சராசரி
உயிர் வாழக்கூடிய ஆண்டு என்ன சொல்றாங்க 65 ஆண்டுகள் ஃபார் இந்தியாவுக்கு. இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டமும் இம்ப்ரூவ் ஆக இந்த இயரும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இப்பதான் அந்த விஜயநகர பேரரசு வச்சு கொஸ்டின் தான் திருப்பி கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர். நம்ம வந்து நிறைய படங்களை கூட பார்த்துருக்கோம். தென்னாலிராமன் சொல்லிட்டு அமைச்சர் இருப்பாரு. தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா அவர் யார் வடிவேல் நடிச்சிருப்பாருல. வடிவேலு 2 கதாபாத்திரம், தென்னாலிராமன் நடிச்சிருப்பாரு, கிருஷ்ணதேவராயர் நடிச்சிருப்பாரு. ஓகே, கிருஷ்ணதேவராயர் எந்த மரபு? சங்கம மரபா, சாலுவ மரபா, துதுவ மரபா, ஆரவீடு மரபா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, அப்ப கிருஷ்ணதேவராயர் சிறந்த மன்னர். அப்புறம் சிறந்த மரபா தான் இருக்கும். எந்த மரபு அப்படின்னா துளுவா டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. துளுவ மரபு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப கிருஷ்ணர் துளுவர். ஓகே, கிருஷ்ணர் துளுவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம். கிருஷ்ணதேவராயர் அப்படின்னா அது தென்னாலிராமன் ஞாபகம், தென்னாலிராமன் துளுவன், தென்னாலிராமன் துளுவர் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இதுல வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம் இந்த 3 வம்சத்துக்கும் தலைநகரமா எதுதான் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஹம்பி தான் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வம்சம் மட்டும்தான், இந்த ஆரவீடு மரபுடைய தலைநகரம் மட்டும்தான் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா பேணு கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை வச்சிருந்தாங்க. பேணு கொண்டா அந்த ஊரை மட்டும் ஆரவீடு வம்ச தலைநகரமா. மீதி 3 வம்ச தலைநகரம் எதுதான் இந்த வம்சம், இந்த ஹம்பி ஊர் தான். ஹம்பி எங்க என்னது அப்படின்னா நம்ம 50 ரூபாய் எடுத்து பின்னாடி போட்டிருக்கோம் ஹம்பி சக்கரம். ஓகேவா? அந்த தேர் ஒரு படம் போட்டிருக்கோம். அந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா ஹம்பி. வெற்றி நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விக்டோரியஸ் ஆஃப் த சிட்டி ஆஃப் விக்டோரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்ப எந்த மரபுனா துருவ மரம். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? என்ன சார் அறுவை சிகிச்சைன்னா ஆபரேஷன் தான். ஆமா, ஆபரேஷன்லாம் நம்ம தான் இப்பதான் செய்யறாங்க. ஓகேவா? நம்ம உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இப்பதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிபிக்கா நம்ம இப்ப நம்பிட்டு இருக்கோம். ஆனா ஒரு காலங்கள்ல புராணங்களையும் கதைகளையும் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எப்பவோ வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளும் கண்டுபிடிச்சிருக்கோம். சயின்ஸ்ல வந்து நம்ம இந்தியர்கள் வந்து எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்புகள் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் தான் ஆக்சுவலா பூஜ்ஜியங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் தசம விஷயம் அதாவது 0 வச்சிருமா அதுவும் புத்தகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அதையும் தாண்டி இப்ப ரைட் பிரதர்ஸ் அதாவது ரைட் சகோதரர்கள் தான் வந்து ஏரோப்ளேன் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த காலங்களே நம்மளுடைய இலக்கியங்கள் என்ன இருக்குது புஷ்ப வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல பறக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் இருக்குது, படிச்சிருக்கோமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு மனிதன் மாதிரி கீழே உடல் இருக்கும், தலை மட்டும் யானையோட தலை இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க அந்த காலங்களையும் நம்ம அறிவியல வந்து எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அதுல ஒரு பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் அறுவை சிகிச்சையும் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப முதல் இந்தியர் யார்? இதெல்லாம் வந்து குப்தர் காலத்துல இருக்கக்கூடிய இவங்கள ஒரு முனிவர்களாகவும் பார்க்க முடியாங்க. இதுல முதல் இந்தியர் யார் அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்னா சுஸ்ரூதர். இவர் தான் பாத்தீங்கன்னா முதல் இந்தியர் பண்ணாரு. இப்ப இந்த தன்வந்திரி யாரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நவரத்தினங்கள்ல ஒருத்தர் தான் யாரு? தன்வந்திரி. ரத்தினங்கள்ல ஒருத்தர் தன்வந்திரி. என்ன துறைக்கு இருந்திருப்பாரு அப்படின்னா மருத்துவத்துறையில இருந்திருப்பாரு. மருத்துவத்துறை தன்வந்திரி. நான் சொல்லியிருந்தேன் கடவுள் சாமி பேரை கூட வரும். ஓகே, தன்வந்திரி சாமி இருப்பாங்க. அடுத்து அக்பரின் அவையில் வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்பர் ஒரு சிறந்த மன்னர். யாரு? டெல்லி சுல்தான் கிடையாது, நல்ல ஞாபகம். முகலாய மன்னர். ஓகே, அக்பர் முகலாய மன்னர், ஒரு நல்ல மன்னர். ஓகே, அக்பரை பத்தி வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம்? அக்பருடைய பாதுகாவலர் யாரு? அக்பருடைய பாதுகாவலர் பைராம் கான். அவர் தான் பாத்தீங்கன்னா அக்பருடைய பாதுகாவலர். ஓகே, அதுக்கப்புறம் அவரை எங்கேயோ மெக்காவுக்கு அனுப்பி சொல்லிட்டு அக்பரே வந்து அவரை கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி கதைகளை சொல்லுவாங்க. மேபி உண்மையா இருக்கலாம். ஓகே, அக்பருடைய பாதுகாவலர் வந்து பைராம் கான். அக்பர் ஓகே ஒரு நல்ல மன்னர், ஒரு மத சகிப்பு தன்மை கொண்ட ஒரு மன்னர். ஓகே, நிறைய வந்து ஹிந்து இளவரசிகளை வந்து திருமணம் செய்திருப்பார். அக்பரும் ஜோதா அப்படின்னு சொல்லி இளவரசியுடைய காதலை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் ஜோதா அக்பர். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஓகே, ஆக்சுவலா எந்த மன்னரும் செய்யாத விஷயத்தான் செய்வார். என்ன அப்படி பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்காக அவருடைய அவையில அவருடைய கோட்டையில கிருஷ்ணர் சிலை கொண்டு வருவாங்க. அக்பர் எந்த முஸ்லீம் மன்னரும் பண்ணாத ஒரு விஷயம், பொட்டு வைப்பார். ஓகே, ஹிந்து முறைப்படி அவர் யூஸ் பண்ற குங்குமத்தை வந்து அக்பர் பொட்டே வச்சிருக்கிறாராமா. நிறைய கோவிலுக்கு சொல்லுவாராமா, எல்லா மத கருத்துக்கிட்டையும் பேசுவாராமா. இவரே புதுசா ஒரு மதமே உருவாகிருக்கிறார். ஓகேங்களா? அப்ப இவருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னு ராஜா தோடர்மால் தான் இவருடைய வருவாய்த்துறை அமைச்சர். அப்ப ராஜா மான்சிங் யாரு அப்படின்னா இவருடைய அக்பருடைய படை தளபதி. அக்பருடைய படை தளபதி யாரு? ராஜா மான்சிங். பீர்பால் யாரு அப்படின்னா அக்பருடைய ஒரு முக்கியமான அமைச்சர். பீர்பால் என்னது? அக்பருடைய முக்கியமான அமைச்சர். ஓகேங்களா? அதே மாதிரி அக்பர் நாமா ஐனி அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 புத்தகத்தை எழுதியாருன்னா அபுல் பைசி. ஓகே, இது எல்லாமே அக்பர் சுத்தி நிறைய பாயிண்ட் வரும். ஓகே, நீங்க புக்ல இருக்கு 7th புக்ல அக்பர் பத்தி நிறைய பாயிண்ட் இருக்கும். எனவே படிச்சிருக்கீங்களா? ராஜா தோடர்மால் வந்து வருவாய்த்துறை அமைச்சர். ஓகே, அக்பருக்கு முன்னோடி. ஓகே, அக்பரே வந்து ஒருத்தருடைய விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஷா சூர். ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்துட்டோம்.
ஷேர்ஷா சூர். அக்பர் அவருடைய வருவாய்த்துறை விஷயத்தை எல்லாத்தையுமே யாரோடைய விஷயத்த ஃபாலோ பண்றாரு? ஷேர்ஷா சூர். அதனால ஷேர்ஷா சூர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் அக்பருக்கே முன்னோடி வருவாய்த்துறையில அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷேர்ஷா சூர் ஆப்கானிய மன்னர். ஓகே, அப்போ வருவாய்த்துறை அமைச்சர் யாரு? ராஜா தோடர்மால். ராஜா மான்சிங் வந்து படை தளபதி, பீர்பால் வந்து ஒரு அமைச்சர். அடுத்து சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சென்னை மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம், அப்புறம் வந்து பம்பாய் மாகாண சபை, இந்த மாதிரி நிறைய சபைகள் இருக்குது இந்தியாவில். ஏன் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன பிளேஸ்லயும் சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு. இந்த சின்ன சின்ன அமைப்புகள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சுதந்திரத்துக்கு ஏதாவது விஷயத்துக்காக போராடுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அமைப்புகள் வேணாம் சொல்லிட்டு தான் 1885 ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பா உருவாயிருக்கும். இந்தியா முழுவதும் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படி உருவாயிருக்கும். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்டாங்கன்னா 1884. அடுத்த வருஷமே இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானதுனால இந்த சென்னை மகாஜன சபை எதோட இணைச்சிருப்பாங்க? இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சு வச்சிருவாங்க. ஓகே, சென்னை மகாஜன சபை சென்னையில செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதை தோற்றுவித்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரராகவாச்சாரி. ஓகே, எம் வீரராகவாச்சாரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி அனந்தாச்சார்லு. இந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைப்பு இருக்கு. என்னது? சென்னை வாசிகள் சங்கம். அது 1852 இருக்கும். அதை உருவாக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி நரசு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அது சென்னை வாசிகள் சங்கம். இது சென்னை மகாஜன சபை. ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து சென்னை மகாஜன சபை பத்தி ஓகே வேற எதுவும் கிடையாது. இதே மாதிரி எந்தெந்த அமைப்புகள்ல எந்தெந்த வருஷம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10th புக்ல ஒரு 5 அமைப்புகளுடைய லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? 7th லெசன்ல இருக்கும் நினைக்கிறேன். எஸ், 7th லெசன்ல 10th புக்ல ஒரு 5 அமைப்புகள் காங்கிரஸ் உருவாவதற்கு முன்னாடி எந்தெந்த அமைப்புகளா இருந்தது. ஓகேவா? இந்த சென்னை வாசக சங்கம் இருக்கும், சென்னை மகாஜன சபை இருக்கும், பூனா சர்வஜோனிக் சபை அமைப்பு இருக்கும், தக்கான கல்வி கழகம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல இருந்து இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு பேரை பார்த்தோம். யார் தான் அவருடைய சீடர்? விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா? அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி என்ன சொல்றா அப்படின்னா, இவர் வந்து கல்கத்தாவுல ஒரு காளை கோவில பூசாரியா இருந்தவர் தான். ஓகேங்களா? இவருடைய என்ன சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா, இவர் தான் வந்து இந்த மதங்களுக்கு என்னதான் ஒரு ஹிந்துவா இருந்தா என்ன சொல்லுவார் அப்படி பாத்தீங்கன்னா, ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஜீவன் அப்படிங்கிற விஷயம் தான் சிவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீசஸ், சிவன், அல்லா, அப்புறம் பாத்தீங்கன்னா குரு, இந்த எல்லா விஷயம் எல்லா மதத்துடைய கடவுளும் ஒரே கடவுள் தான். நம்ம தான் அதுக்கு வந்து வேற வேற பேர் வச்சிருக்கோமே தவிர எல்லாமே ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய சீடர் தான் யாரை பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் விவேகானந்தருடைய ஒரிஜினல் பேரை பார்த்தீங்கன்னா நரேந்திர தத்தர். அதுதான் வந்து இவருடைய ஒரிஜினல் பேரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பட்டம் கொடுத்திருப்பாங்க, யார் பேரை மாத்திருப்பாங்க அப்படின்னா நம்ம ஊரு ராமநாடை சேர்ந்த ஒரு அரசர் தான் இவருக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டு பேரை மாத்தி கொடுத்திருப்பாரு. அப்புறம் இவரை பத்தி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னா 1893 அமெரிக்காவில சிகாகோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு சமய மாநாட்டுல பங்கேற்றிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வருஷம் கேட்பாங்க. எந்த பிளேஸ்? 1893 சிகாகோ, அமெரிக்காவில் மத மாநாடு. ஓகே, ஒரு ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ். தயானந்த சரஸ்வதி கீழே கொஸ்டின் இருக்கு. எம்ஜி ராமராவே ஒரு முக்கியமான ஒரு நபர். ஓகேங்களா? அவரோட உருவாக்குற 3 அமைப்பு ஒன்று இருக்கும். ஓகே, ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருந்த இடம் என்ன சொல்றாங்க? ஓகே, ஆரம்பத்துல டச்சுக்காரர்கள். ஓகே, அவங்களோட இந்தியா வந்து நிறைய பேர் யூரோப்ல நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது டேனியர்கள் வந்திருப்பாங்க, டச்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க, போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க, பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஓகே, ஸ்வீடனை சேர்ந்து எல்லாருமே இந்தியாவில் வந்திருப்பாங்க ஐரோப்பில் வந்து வணிகம் செய்வதற்காக. ஆனா எல்லாருமே நிலைச்சு நிக்கல. ரொம்ப வருஷமா நிலைச்சு இருந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், கொஞ்சம் வருஷம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் இருந்தாங்க. தொடக்கத்துல போர்ச்சுகீஸ் இருந்தாங்க. டச்சுக்காரர்கள் கொஞ்சம் வருஷம் இருந்தாங்க. ஆனா அவங்க தமிழ்நாட்டு அந்த டைம் தமிழ்நாட்டுல வந்து எந்த விஷய தலைநகரமா வச்சிருந்தாங்க அப்படின்னா சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா பழவேற்காடு. இந்த பழவேற்காடு பகுதியில டச்சுக்காரர்கள் தொடக்கத்துல வந்து என்ன வச்சிருப்பாங்க? தலைநகரமா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட், இந்தியாவுடன் குறுகிய நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு என்ன கேட்கிறாங்க? கண்டிப்பா ஜாகிரபில 10th இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே, இந்தியா ஒரு மேப் இருக்குன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய எத்தனை நாடுகள் இருக்குது, எந்த நாடுகள் எத்தனை கிலோமீட்டர் வந்து ஷேர் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஐ திங்க் ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த பிசி அல்டிமேட்ல ஃபர்ஸ்ட் சீரிஸ் எடுக்கும் போது ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அதாவது இந்தியா வந்து எந்த நாட்டுடன் அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுன்னு சொல்லிட்டு வங்காளதேசம் சொல்லியிருந்தோம். இங்க வந்து நினைக்கிறாங்க குறுகிய எல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தான் குறுகிய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. வங்காளதேசம் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாடு. ஓகே, அடுத்து மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
வச்சுக்கோங்க. மேப் கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்களை வந்து வார்த்தை வார்த்தையா லைன் லைனா படிக்கிறத விட மேப் பார்த்து படிச்சுன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, இந்தியாவுடைய ஒவ்வொரு கடற்கரையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரை சொல்லி அழைச்சிக்குவாங்க. இங்க ஒரு பாதி கடற்கரை, இங்க ஒரு கடற்கரை இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய கடற்கரை என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சோழ மண்டல கடற்கரை, அப்புறம் இருக்கக்கூடிய வட சர்க்கார் கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. மகாநதிக்கும் இங்க ஓடக்கூடிய மகாநதி ஒடிசால ஓடும். ஓகே, அங்க அப்புறம் இங்க ஓடக்கூடிய கிருஷ்ணா நதி, இந்த ரெண்டு நதிக்கரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு என்ன சொல்றாங்க? வட சர்க்கார் கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப சோழ மண்டல கடற்கரை நம்ம ஊர் தான். ஓகே, தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு ஆந்திராவுடைய டோட்டல் கடற்கரை சோழ மண்டல கடற்கரை சொல்றாங்க. கொங்கண கடற்கரைன்னா கொங்கன் பகுதி அப்படின்னு என்ன சொல்லுவோம் நம்ம, அப்படியே எங்க வந்துடும். ஓகே, கேரளா சைடு அந்த சைடு இருக்கக்கூடியது கொங்கண கடற்கரை. கேரளாவுக்கு மேல இருக்க கொங்கன், கேரளாவுக்கு இருக்கிறது மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடியது கொங்கண கடற்கரை. ஓகே, அதே மாதிரி அந்த 10th கொங்கன் ரயில்வே அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த ரயில்வே சொல்லுவாங்கன்னா இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்து சூப்பரான ஒரு கொஸ்டின், நம்ம நடத்துற ஒரு கொஸ்டின் யூடியூப்ல ஆல்ரெடி வந்து நம்ம நடத்திருக்கணும். ஓகே, தெளிவா இதே போன அல்டிமேட் சீரீஸ் நான் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். நடத்துறது வந்து கேள்வி கேட்டு. ஓகே, 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி எதன் அடிப்படையில் 2வது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது? ஓகேவா? நான் சொல்லிட்டு ஐந்தாண்டு திட்டம்னா வருஷம், அது என்ன மாதிரி, அதோட இலக்கு, அந்த ஐந்தாண்டு திட்டத்துல ஏதாவது திட்டங்கள் போட்டாங்கன்னா அது இந்த 4 விஷயத்தை படிச்சீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சது. ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அப்போ 2வது ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956 இருந்து 1961 வரைக்கும் 2வது ஐந்தாண்டு திட்டம். யாருடைய மாதிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா PC மஹலனோபிஸ் உடைய மாதிரி. இது கிடையாது, இது மஹலனோபிஸ். ஓகே, மஹலனோபிஸ் உடைய மாதிரி. யார் இந்த PC மஹலனோபிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. யாரு? இந்திய புள்ளியியலுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய பிறந்தநாளா நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா புள்ளியியல் டேவா நம்ம கொண்டாடுறோம். ஓகே, என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூன் 29 நம்ம புள்ளியியல் தினமா நம்ம கொண்டாடுறோம். ஓகே, இந்தியாவோட புள்ளியியலுடைய தந்தை. 10th மேக்ஸ் புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா புள்ளியியல் டாபிக் இருக்குமா, அதோட போட்டோ இருக்கும். நல்லா எடுத்து பாருங்க, 10th மேக்ஸ் புக்ல இருக்கும். ஓகே, அப்புறம் ஹாரட் டோமர், இவர் தான் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி. ஓகே, ஹாரட் டோமர் தான் முதல் ஐந்தாண்டு திட்டம், இவர் 2வது ஐந்தாண்டு திட்டம். கன்ஃபியூஸ் ஆக கூட தெளிவா படிச்சுக்கணும். ஹாரட் டோமர் முதல் ஐந்தாண்டு திட்டம், PC மஹலனோபிஸ் 2வது ஐந்தாண்டு திட்டம். நான் தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி படிச்சவங்களும் தெரியும். நம்மளுடைய சேனலை வந்து ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியர் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. செங்கிஸ்கான் ரொம்ப நிறைய பேர் வந்து இந்தியாவில படையெடுத்து இருப்பாங்க. செங்கிஸ்கானோட படையெடுப்புக்கு உலகமே அஞ்சு. ஏன் அப்படின்னா அவர் வந்து செல்வத்தை மட்டும் கொண்டு வர மாட்டார், கொண்டு போக மாட்டாரு. ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டிற்கு பெண்கள் எல்லா பெண்களையும் கடத்தி கொண்டு போயிடுவார். கடத்தி கொண்டு போயிட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க நாட்டுல வந்து குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்கள் திருப்பி அவங்க சொந்த நாட்டுக்கே கொண்டு வரும்போது அந்த பெண்கள் வந்து யாருமே வந்து கண்டுகிட மாட்டாங்க. ஓகே, இப்படிதான் வந்து ஆகும். அதனாலதான் அவருடைய படையெடுப்புக்கு வந்து உலகமே அஞ்சு. அந்த அளவு கொடுமையான ஒரு படையெடுப்பு எதுனா செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு. ஓகே, மங்கோலியருடைய அச்சுறுத்தல் இருக்கு. யாரோட டைம்ல வந்து இது நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. இல்துமிஷுடைய டைம்ல தான் வந்து செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு. இங்க அச்சுறுத்தல் படையெடுப்பு அச்சுறுத்தல், அதை வந்து டாக்டிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இவர் தடுத்திருப்பார். ஓகே, திப்பு சுல்தான் மகன்கள் எந்த கோட்டையில் சிறையில் அடைக்கப்பட்டனர்? ஓகேவா? அதான் ஒரு படத்துல வந்து என்ன சொல்றது, அந்த வாலு அப்படின்னு சொல்லிட்டு வாலுவா, ஆமா, சந்தானம் காமெடி, சிம்பு சந்தானம் காமெடி தான் சொல்லியிருப்பாங்க. திப்பு சுல்தான் எந்த போர்ல செத்தாரு அப்படின்னு கேட்பாங்க. திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் கேட்பாங்க. திப்பு சுல்தான் கடைசி போர்ல செத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திப்பு சுல்தான் வந்து அவங்களுடைய வம்சாவளியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஹைதர் அலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஹைதர் அலி. அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பையன் தான் யாரு? திப்பு சுல்தான். ஓகே, இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா 2 பேருமே எதுல முக்கியம்னா மராத்தா சொல்ற மைசூர் போர் தான் ரொம்ப முக்கியம். ஆங்கிலேயர்களுக்கு மைசூர் போர் நடைபெற்ற போர் தான் முக்கியம். அதுல ஹைதர் அலி போர் நடந்துட்டு இருக்கும்போது சாவாரு, ஆனா போர்ல செத்துருக்க மாட்டாரு. போர் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாம கேன்சர் நோயால தான் ஹைதர் அலி செத்து போயிருப்பாரு. ஓகே, 2வது மைசூர் போர் நடந்துட்டு இருக்க வேலையிலே வந்து போர் களத்துல செத்துருக்க மாட்டார். ஓகே, அரண்மனைக்குள்ள இருந்து இயற்கையா தான் மரணம் அடைஞ்சிருப்பார். ஓகே, அப்ப ஹைதர் அலி மரணம் முடிஞ்சது. அடுத்து ஹைதர் அலி வந்து இறந்ததுனால திப்பு சுல்தான் திருப்பி எழுச்சி பெற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறாங்க. திப்பு சுல்தான் என்ன திறமையா இருந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியல. ஓகே, திப்பு சுல்தான் 4வது மைசூர் போர்ல கொல்லப்படுகிறார். திப்பு சுல்தான் போர்க்களத்துல. ஓகேவா? திருப்பி அவருடைய பையன் இருந்தா திருப்பி கழகத்துல ஈடுபடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பசங்களை நம்ம ஊர், ஓகேவா, அதான் சொல்லக்கூடிய வேலூர் கோட்டையில என்ன செய்யறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. ஓகே, அப்ப அந்த வேலூர் கோட்டையில சிறையில் அடைச்சதுனாலதான் அதுக்கப்புறம் பின்பு 1806 வேலூர்ல கழகம் ஏற்படுகிறது. 10th படிச்சப்போ வேலூர் கழகம் அது ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா திப்பு சுல்தானுடைய மகன்கள் தான். ஃபத்தே ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஓகே, மீதி இருக்க கோட்டைகள் தான் சும்மா பேர் கொடுத்துருப்போம். நம்ம மகன் வந்து வேலூர் கோட்டையில் தான் அடைச்சிருப்போம்.
அடுத்து இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. நியமனம்னா ஒண்ணு இல்ல, அந்த பதவியே இருக்கும் பொழுது யார் வந்து அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அதுதான் சொல்றாங்க. நம்ம நிறைய படங்கள் தான் பார்த்திருப்போம். நம்ம அரசியல்வாதிகள் அரசியல் படங்கள் தான் பார்த்துட்டீங்கன்னா சர்க்கார் படமா இருந்தாலும் சரி, நிறைய படங்கள்ல முதலமைச்சருக்கு பதவியேற்பு செய்ய வைக்கிறது யாரு அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் பதவியேற்க வைப்பாரு. அதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு படம் வந்தது, காப்பான் ஒரு படம் வந்தது நினைக்கிறேன். ஆமா, காப்பான் படத்துல அப்பா வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஆ இருப்பாரு, பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. அப்புறம் அவர் இறந்து போனதுனால, தீவிரவாத தகுதி இறந்து போனதுனால பையன் வந்து ஆர்யா, ஓகேவா, சூர்யா நடிச்சிருப்பாரு. அது ஆர்யா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பிஎம் ஆவாரு. அந்த பதவியேற்புலாம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் பாத்தீங்கன்னா என்ன வச்சுருவாரு, நியமனமே பண்ணுவார். ஓகே, அப்ப இங்க ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர். இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஓகேவா, ஊழியர் சங்கம் அதாவது பிரிட்டிஷ் டைம்ல இந்தியாவோட சுதந்திர போராட்ட காலங்கள்ல சர்வன்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணிருப்பாரு. யாருன்னா இந்தியாவோட ஒரு மிதவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு இந்த அமைப்பு உருவாக்கி ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் நூல். நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதுல இருக்கக்கூடிய ஒரு கடை தான் பாத்தீங்கன்னா நாலங்காடி சொல்லுவாங்க. அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரம் செயற்படக்கூடிய கடையை என்ன சொல்லுவாங்க, அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மதுரை காஞ்சி. ஓகே, மதுரை காஞ்சி. பாண்டியர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் மதுரை காஞ்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எது? ஓகே, ஏன் வந்து ஆசியாவோட இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஆன்சர். இதுல வந்து ஏன் வந்து ஆசியாவோட இத்தாலி சொல்லிட்டு இந்தியா கூப்பிடுறாங்க அப்படின்னா இத்தாலியாவுடைய ஜியோகிராபி அமைப்பும் ஆசியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய ஜியோகிராபிக்கல் அமைப்பு வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க அப்படின்னா ஆசியாவுடைய இத்தாலி. இத்தாலி வந்து ஆசியா கிடையாது, இத்தாலி வந்து ஐரோப்பாவில் இருக்குது. அதனால ஆசியாவுடைய இத்தாலி என்று அழைக்கக்கூடிய இந்தியா. இந்த மாதிரிதான் சிம்பிளா ஜியோகிராபில கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்து வச்சுக்கோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஜியோகிராபில இருக்கும். ஓகே, ஆசியாவின் தலை என்று அழைக்கப்படக்கூடிய நாடு இந்தியா. ஓகே, அடுத்து சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாரு சொல்றாங்க? இந்த சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரிட்டிஷ் டைம்ல அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் வரும். ஓகே, அதுல ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொருத்தவங்க டைம்ல ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த தயானந்த சரஸ்வதி. ஓகே, இவர் உருவாக்கின அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம். ஓகே, இந்த ஆரிய சமாஜம் தான் பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி உருவாக்கும். தயானந்த சரஸ்வதி உருவாக்கப்பட்டதா என்னது, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல். இவர் கொண்டு வந்த இயக்கம் என்ன இயக்கம் கேட்டாங்கன்னா சுத்தி இயக்கம், இன்னொன்னு சுங்கத்தான் இயக்கம். ரெண்டு இருக்குது, ஒண்ணு சுத்தி இயக்கம், இன்னொன்னு சுங்கத்தான் இயக்கம். இந்த ரெண்டு இயக்கமும் எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இயக்கமும் யாரெல்லாம் ஒரு காலங்கள்ல இந்துக்கள் இருந்து முஸ்லீமா கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனவங்க திருப்பி அவங்களுடைய மதத்துக்கே மாற்றம் செய்யக்கூடியது அந்த சுத்தி இயக்கம் சுங்கத்தான் இயக்கம். ஓகே, கொண்டு வந்து தயானந்த சரஸ்வதி, சத்யார்த்த பிரகாஷ் இவருடைய புத்தகம். ஓகே, அன்னி பெசன்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பத்திரிகை கிடையாது, பத்திரிகை இருக்கு, ரெண்டு பத்திரிகை, ஒன்னு நியூ இந்தியா, இன்னொன்னு காமன் வீல். ஓகே, அன்னி பெசன்ட் பத்திரிகை. அன்னி பெசன்ட் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் பெண் தலைவர். தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது ரொம்ப சிம்பிள். ஓகே, தீவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அதை சுத்தி எல்லாமே என்ன இருக்கணும், தண்ணி இருக்கணும். அப்படி இருந்தாலும் இது பேரு ஐலாண்டு, தீவு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கண்டமே தீவு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க வேர்ல்டு மேப் பார்த்தீங்கன்னா ஈஸி சொல்லிடலாம். என்னது அப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அதுதான் பார்த்தீங்கன்னா தீவு கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு அப்படின்னா 7 கண்டங்கள் இருந்திருக்கும். ஓகே, அடுத்து பருத்தி வளர ஏற்ற மண். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, பருத்தி வளர ஏற்ற மண். ஓகே, இந்தியாவில் எங்க அதிகமா பருத்தி விளையுதோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்த இடத்துல அதிகமா பருத்தி விளையுதோ அதே மாதிரி அந்த விஷயத்த என்ன சொல்றோம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் அழைக்கிறோம். ஏனிவே இதெல்லாம் இருக்கட்டும். பருத்தி எந்த மண்ணில் அதிகமா நம்ம ஊர் கிராமத்துல இருக்க பசங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும். எந்த மண்ணில் விளையும் அப்படின்னா கரிசல் மண்ணில் தான் பருத்தி அதிகமா விளையும். கரிசல் மண். ஓகே, அப்ப இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் பருத்தி வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சட்டைக்காகவும், அதே மாதிரி இந்தியாவில அது தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூர் சொல்றீங்க அப்படின்னா அந்த சைடு தான் அதிகமா பருத்தி விளையுது. அதுக்கு பக்கத்துல திருப்பூர், ஈரோடு அந்த பகுதியில் அதிகமான ஆயத்த ஆடைகள் தான் செய்யறாங்க. ஓகே, அடுத்து 24 தேசிய வருமானத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். உண்மை தேசிய வருமானம் எது பார்த்தோம்னா இங்க தேசிய வருமானத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப தேசிய வருமானத்தை அறிமுகப்படுத்தி யாருன்னா இது வந்து இந்த கொஸ்டின் அப்படியே 10th புக்ல பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க. சைமன் குஸ்னெட். இந்த சைமன் குஸ்னெட் 1934ஆம் ஆண்டு என்ன செய்வாருன்னா தேசிய வருமானம் அப்படின்னு ஒரு கான்செப்டே உருவாக்குவார்.
ஆனா அதுக்கும் முன்னாடியே நம்ம ஊர்ல தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு புத்தகத்துல ஓகே பிரிட்டிஷ் அதாவது ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல என்ன பண்ணிருப்பாரு தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகே என்ன மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது அந்த போராட்டங்கள் போராட்டங்கள் எப்படி இந்தியாவில் தேசிய வருமானம் மூலமாக இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் வந்து ஆங்கிலங்களால் சுரண்டப்படுகிறது இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகே ஆனா இந்த விஷயத்தை அறிமுகப்படுறது யாரும் கேட்டாங்கன்னா புக்ல மென்ஷன் சைமன் குஸ்டட் 1934. அமர்த்தியா சென் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் பாத்தீங்கன்னா மனித வள மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியாருன்னா அமர்த்தியா சென். ஆடல்ஃப் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார தந்தை என்று அழைக்கப்படுகிறார். லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், டேஸ் ஒரு வாணிப பயிர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இந்த வாணிப பயிர் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா உணவு பயிர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பணப்பயிர் சொல்றாங்க. பணப்பயிருக்கு இன்னொரு பெயர் தான் வாணிப பயிர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இந்த வாணிப பயிர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை வந்து நம்ம டைரக்டா உணவாக உட்கொள்ள முடியாது. ஓகே அது வந்து அந்த பொருளை வந்து பணமா தான் மாற்ற முடியும். அப்படின்னா கோதுமையே நம்ம சாப்பிடலாம், மக்காச்சோளத்தையும் சாப்பிட பயன்படுத்தலாம், அரிசியும் சாப்பிட பயன்படுத்தலாம், பருத்தி மட்டும் சாப்பிட முடியாது. நல்ல இது என்னது ஒரு வாணிப பயிர். ஓகேங்களா அப்ப மொத்தமா 25 கொஸ்டின் இந்த பிசி அல்டிமேட் சீரீஸ்ல சொல்லிட்டோம். நிறைய கொஸ்டின் நான் இடையில வந்து கேட்கல. ஓகேங்க நிறைய கொஸ்டின் கேட்கல, கொஞ்சமாக கொஸ்டின் கேட்டேன். இனிஷியலா வந்து பஞ்சாயத்து ராஜ் டே வந்து கேட்டிருந்தோம், அது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணீங்க. ஓகேங்களா எந்த அளவுக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிட்டு சீக்கிரமா ஒரு சில சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சுட்டேன் சார் அந்த அளவுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா ஹிஸ்டரியோ ஜியோகிராஃபியோ சயின்ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்டை இப்பவே நீங்க முடிச்சு வச்சிடணும் அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நவம்பர் மாசம் 27 தான் எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா நவம்பர் ஒரு 5, 6, நவம்பர் 10 கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் தரவா முடிச்சுட்டு நவம்பர் 10க்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இந்த ரெண்டு விஷயம் தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா புதுசா எதையுமே படிக்க கூடாது. இப்படி இருந்தா மட்டும்தான் சக்சஸ் அடைய முடியும். ஓகே இப்பவே நிறைய ஃபேக்டர் பாயிண்ட் படிச்சிருப்போம், தெளிவா எழுதி வச்சுக்கோ, ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே அடுத்த எபிசோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.